Hi friends, welcome to Unlimited Foodies. நான் சூரியகலா விஸ்வநாதன் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பொட்டேட்டோ பபிள் சிப்ஸ். வீட்டில் இருக்க உருளைக்கிழங்க வச்சு ரொம்ப ஈஸியாக குயிக்காக செஞ்சிடலாம். இது கிட்ஸுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும். வாங்க நம்ம இந்த பொட்டேட்டோ பபிள் சிப்ஸை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னன்றதை பார்க்கலாம். நான் 300 கிராம் வேக வச்ச உருளைக்கிழங்கு எடுத்துருக்கிறேன். தோலெல்லாம் நீக்கிட்டு எடுத்து வச்சிருக்கிறேன். அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் மாவு 1 டேபிள் ஸ்பூன், சர்க்கரை 2 டேபிள் ஸ்பூன், பேக்கிங் பவுடர் 1/2 டீஸ்பூன். வாங்க நம்ம இதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த உருளைக்கிழங்கை நல்லா ஸ்மாஷ் பண்ணிப்போம். ஃபோக் ஸ்பூனால பண்றவங்க பண்ணலாம். நான் இன்னைக்கு ஸ்மாஷரால பண்ண போறேன். இப்போ நம்ம நல்லா ஸ்மாஷ் பண்ணியாச்சு. இது நமக்கு ஈவனா இருக்கணும் இந்த ரெசிபி நம்ம செய்யக்குள்ள. அதனால நான் இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில் இந்த ரெசிபிக்கு பார்த்தீங்கன்னா இந்த உருளைக்கிழங்கு கட்டி இல்லாத ஈவனாக இருக்கணும். அதனால தான் நம்ம இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு இப்படி எடுத்துக்கிறோம். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக ஈவனாக நம்ம வடிகட்டியால் இது பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம எல்லாத்தையுமே நம்ம இந்த ஃபில்டரில் ஒரு ஸ்மூத்தியான பேஸ்ட்டாக எடுத்துகிட்டு வந்த உருளைக்கிழங்க இதை அப்படியே நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்மூத்தியான பேஸ்ட்டாக கிடச்சிருச்சு நமக்கு. இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த அரிசி மாவு, சோள மாவு, சர்க்கரை, பேக்கிங் பவுடர் எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நான் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். அரிசி மாவு நம்ம 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கோம். சோள மாவு 1 டேபிள் ஸ்பூன். இது கூட அடுத்தது பேக்கிங் பவுடரும் சேர்த்துக்கலாம். இதை மூணுத்தையும் நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சம் நல்லா பிசைஞ்சு எடுத்த பிறகு நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். நம்ம இந்த சர்க்கரை சேர்த்தோடனே கொஞ்சம் இலகுன மாதிரி இருக்கும். இப்போ நம்ம மாவு பிசைஞ்சு வச்சாச்சு. இப்போ நம்ம அடுத்தது உருட்டி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் அரிசி மாவை டஸ்ட் பண்ணிக்கலாம். டஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு உருண்டை அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். ஒரு பெரிய பால் சைஸ் அளவுக்கு எடுத்துக்கலாம். எடுத்துட்டு கையாலே நம்ம நல்லா நீல வாக்கில் உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அந்த கையால் உருட்டிட்டோம். சின்ன சின்ன துண்டாக நம்ம வெட்டி எடுத்துக்கலாம். நம்ம இப்போ கட் பண்ணதை இந்த மாதிரி ஒரு ஃபோக் ஸ்பூனால் வச்சு நம்ம அழுத்தி விடலாம். நம்ம இதை ப்ரெஸ் பண்ணக்குள்ள அரிசி மாவில் இந்த ஸ்பூனை ஒரு தடவை டிப் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். அப்போ கொஞ்சம் ஒட்டாத நமக்கு வரும். இதே மாதிரி நம்ம மீதி இருக்க எல்லா மாவையும் செஞ்சு எடுத்துக்கிட்ட பிறகு நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பிசைஞ்சு வச்ச மாவை எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி ஷேப்புக்கு செஞ்சு எடுத்துக்கிட்டோம். வாங்க நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் வச்சுருக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இது நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா இதை நம்ம அழுத்தி எண்ணெயில் விட்டோம்னா நல்லா உப்பி வரும். இது ஏற்கனவே நம்ம சேனலில் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் செஞ்சுருக்கோம். நான் மேலே ஐகார்டில் கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். நம்ம இதை எடுக்கக்குள்ளே பாருங்கள் நல்லா கிறிஸ்பான ஒரு சவுண்ட் வரும். இதே மாதிரி நம்ம மீதி இருக்க எல்லாத்தையும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், கிறிஸ்பியான பொட்டேட்டோ பபிள் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அன்லிமிட்டெட் ஃபுட்டீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலை பார்க்குற புது வியூவர்ஸாக இருந்தால் அன்லிமிட்டெட் ஃபுட்டீஸை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்னு செலக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.